பெரியவங்க சொல்லுவாங்க, கண் விழிச்ச உடனே 1 நிமிடமோ 1/2 நிமிடமோ இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய பெயரை உச்சரிச்சு கொஞ்ச நேரம் அதுல லயிச்சிருந்துட்டு அப்புறமா எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு முழுவதும் படுத்து தூங்கிட்டு இருக்கிற நமக்கு இதயம் ஒரு சீரான ஒரு வேகத்துல தான் இயங்கும். உடம்புனுடைய இரத்த ஓட்டத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இதயம் அந்த நேரத்துல துடிக்கும். நம்ம வீட்டு பெரியவங்க அதிகாலையில எழுந்துரு, சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து காலை வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நமக்கெல்லாம் அது எரிச்சலா தான் வரும். அது உடம்பினுடைய அந்த பாடி கிளாக் அப்படிங்கிறதோட சேர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு இன்னைக்கு அறிவியல் சொல்லுது. ஆனா நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிற பொழுதுதான் மூளை ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அந்த நேரத்துல நாம என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும். வேண்டுதல் கூட அந்த நேரத்துல தான் செய்ய சொல்றாங்க இல்லையா? அதே நேரத்துல படுக்கையிலிருந்து கண் விழிச்ச உடனே அவசரமா எழுந்து ஓடுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். பெரியவங்க சொல்லுவாங்க, கண் விழிச்ச உடனே 1 நிமிடமோ 1/2 நிமிடமோ இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய பெயரை உச்சரிச்சு கொஞ்ச நேரம் அதுல லயிச்சிருந்துட்டு அப்புறமா எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆன்மீகத்தின் மேல நமக்கு நம்பிக்கை வரணுங்கிறது மட்டுமில்ல, உடம்பினுடைய அறிவியலும் அதோடு சேர்ந்தே இருக்கு. இரவு முழுவதும் படுத்து தூங்கிட்டு இருக்கிற நமக்கு இதயம் ஒரு சீரான ஒரு வேகத்துல தான் இயங்கும். உடம்பினுடைய இரத்த ஓட்டத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் இதயம் அந்த நேரத்துல துடிக்கும். காலையில கண்ணு விழிச்ச உடனேயே அவசரமா எழுந்து ஓடினா ஒரு சாதாரண வேகத்துல இயங்கிட்டு இருக்கிற இதயத்துக்கு திடீர்னு அதிக வேகம் கொடுக்கிற பொழுது அது கொஞ்சம் தடுமாறும் இல்லையா? அது மாதிரியான ஆபத்துகளோ விபத்துகளோ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எழுந்திருக்கிற பொழுதே அமைதியாக இறைவனுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே அதற்கு பிறகு எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க. ஆன்மீகத்துக்குள்ள நிறைய அறிவியல் இருக்கு, சிந்திக்கணும்.